எந்த இடம் எதனால் சபிக்கப்பட்டதோ அதே இடத்த அதே காரியத்தினால் ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நான் இதை சில குடும்பங்கள் மேல, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். இந்த சீசன்ல எந்த காரியத்திற்காக உங்கள் குடும்பம் வெறுமையானதோ, எந்த காரியத்தினால் நீங்கள் வெறுமையானீர்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களை நிறைவாய் மாற்றுவார். எந்த காரணத்தினால் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போனதோ ஆண்டவர் அந்த காரியத்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ ஒவ்வொன்றா கர்த்தர் சரி பண்ணுவார். குறிப்பாய் அந்த கானா ஊர் சாபத்திற்குள்ள இருந்தது, கலிலேயாவுக்குள்ள இருந்தது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வேற திருமணம் நடந்த எந்த ஊர்லயுமே இந்த திராட்சரச பிரச்சனை வரல. கரெக்டா கானால தான் வந்துச்சு. அது குறிப்பா இயேசு போயிருந்த கல்யாணத்துல தான் வந்துருந்துச்சு. ஐ பிலீவ் உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க பார்க்கிற சில குறைவுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு முதலாவது அற்புதத்தை துவங்குகிறதற்கு ஒரு வாய்ப்பாக மாறும். ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். உங்க குடும்பத்துல அந்த ரெஸ்டரேஷன் நடக்கும். உங்களுடைய பிசினஸ்ல அந்த ரெஸ்டரேஷன் நடக்கும். உங்க சபையில அந்த ரெஸ்டரேஷன் நடக்கும். அந்த இடம் மறுபடியும் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த பொசிஷனை கர்த்தர் மறுபடியும் உங்க கையில கொடுப்பார்.